ஹாய், ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கோம், அத்திப்பழம் எடுத்து வச்சுருக்கோம், பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம். ட்ரை ஃப்ரூட்டில் வந்து கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, பிஸ்தா, அப்புறம் செரி பழம். இது எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே அத்திப்பழம், பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் அப்படியே கட் பண்ணி இதில் அப்படியே ஊறுறதா, அதனால் பிரச்சனை இல்லை, அது அப்படியே ஊறிக்கும். இதெல்லாம் இது வந்து நல்லா கட் பண்ணி சைட் வச்சுட்டேன். இதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், ஃப்ரூட்டி, இது பாதாம், முந்திரி, அத்திப்பழம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயின் பாட்டிலும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பிஸ்தா போட்டுக்கலாம், திராட்சை, 2 திராட்சையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் வந்து பக்கத்தில் நெருங்கிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணி வச்சதை ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து இதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு, கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன். கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவி சுத்தமாக ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் க்ளீனாக தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கீழே சேர்க்கக்கூடாது. என் குட்டீஸும் உள்ளே போடுறேன்னு மிக்ஸ் பண்ணுறேன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களையும் இதுக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ என் குட்டீஸும் போடுறாங்க. கை வைக்கக்கூடாது சார். இதுக்கு தான் கீழே தட்டை வச்சோம். இப்போ எல்லா நட்ஸையும் உள்ளே போட்டோம். அடுத்தது ஒயின் கலக்கிடலாம். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், அதுவும் கிரேப்ஸு ஒயின் தான் யூஸ் பண்ணுறேன். இதையே உள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் உடச்சிக்கலாம். ஓகே, இப்போ என் குட்டி பொண்ணு ஊற்றுறாளாமா.
தெரியுதுங்களா? ஊற்றி இருக்கிறது தெரியுதா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு சேக் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே நிற்கிது. எனக்கு என்னமோ ஓகே, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது அப்படியே ஏர் டைட்டாக போட்டு இந்த குப்புடு மூடி ஸ்க்ரீன் லேப் போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ நான் ஒரு வாரம் தான் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஊறினங்கஸ்லாம் எடுத்து உங்களுக்கு ப்ளம் கேக் செஞ்சு காட்டுறேன். அது தனி ரெசிபியாகவும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுற மறந்துடாதீங்க. நல்லா 2 டைம் 2-3 டைம் நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைங்க. இன்னொரு கவருமே போடலாம், இன்னொரு கவர் போடலாம். மொத்தம் நான் 3 டைம் போட்டு லேப்பரை வந்து 3 டைம் வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, லீக் ஆகாது, வெளியே வராது. இது ஒரு நாள் விட்டும் டெய்லி 1 டைம் வந்து இப்படி எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம வந்து பாதிக்கு தான் அந்த ஒயின் எல்லாமே வந்து கீழே வந்து நின்றுடும். அந்த ஒயின் வந்து மேலே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த கீழே இருக்கிற ட்ரைஸ் எல்லாம் ஊறிக்கும், மேலே இருக்கிறது ஊறாது. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா ஊறிக்கும். இந்த வருஷம் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இதாகணுங்கிறது என்கிட்ட காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எம்எம் கேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.